ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதலாயிரம் பெரியாழ்வார் பாசுரங்கள் 278 முதல் 280 வரை. குழலூதற் சிறப்பு. 278ஆம் பாசுரம். தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்பப்பூடுகளடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிறு கண்ணன் குழலூதின போது மேனகையொடு திலோத்தமை அரம்பை உருப்பசியரவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாய்த்திறப்பின்றி ஆடல் பாடலவை மாறினர் தாமே. கொடிய பூண்டுகளைப் போன்ற தேனகாசுரன், பிரம்பாசுரன், காளியன் ஆகியவர்களை கண்ணன் வேரோடு அழித்தான். கருத்த திருமேனியை உடைய இக்கண்ணன் விருப்பமுடன் காட்டில் உலவுகின்ற பொழுது, புல்லாங்குழலை ஊதி இசைத்த பொழுது, அக்குழலோசையையும் நடை அழகையும் கண்டு மேனகை, திலோத்தமை, அரம்பை, ஊர்வசி ஆகிய தேவருலக நடனமங்கையர் மயங்கினர். அவர்கள் தங்கள் தாழ்ச்சியாலே வெட்கமடைந்து மதிமயங்கி வானத்திலும் பூமியிலும் வாய்த்திறந்து பாடவோ ஆடவோ மாட்டோம் என்று பிறர் தூண்டுதலின்றி தாங்களாகவே அவற்றை தவிர்த்தார்கள். 279ஆம் பாசுரம். முன் நரசிங்கமதாகி அவுணன் முக்கியத்தை முடிப்பான் மூவுலகில் மன்னரஞ்சும் மதுசூதனன் வாயில் குழலினோசை செவியை பற்றி வாங்க நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதனும் தம்தம் வீணை மறந்து கிண்ணறமிதுரங்களும் தம்தம் கிண்ணறம் தொழுகிலோமென்றனரே. முன்பொரு காலத்தில் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியாசுரனை அழித்தவனும் மூவுலகிலுள்ள அரசர்களும் கண்டு நடுங்கும்படி மது என்பவனை கொன்றவனாகிய எம்பெருமான் கண்ணன் தன் வாயிலே வைத்து ஊதிய குழலோசை ஆனது நல்ல நரம்புகளுடைய வீணையை வாசிக்கும் தும்புரு நாரதர் தங்கள் வீணை வாசிப்பை மறந்தனர். கிண்ணரம், மிதுனம் என்ற பெயர் பெற்றுள்ள தேவசாதியினரும் கிண்ணரத்தை இனி தொடமாட்டோம் என்று கூறி வாசிப்பை விட்டுவிட்டனர். 280ஆம் பாசுரம். செம்பெருந்தடுங்கண்ணன் திரள் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் நம் பரமன் இந்நாள் குழலூத கேட்டவர் இடர் உற்றன கேளீர். அம்பரந்திரியும் காந்தப்பரெல்லாம் அமுதகீதவளையால் சுருக்குண்டு நம் பரமன்றென்று நாணிமயங்கி நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனரே. திரண்ட தோள்களும் செங்கண்களும் உடையவனும் தேவகியின் மகனும் தேவர்களின் சிங்கம் போன்றவனும் நம் பெருமானும் ஆகிய இக்கண்ணபிரான் நமக்கு எளியன். அவன் குழலோசை கேட்டவர்கள் அடைந்த துன்பத்தை கேளுங்கள். விண்ணில் நடமாடும் கந்தர்வர்கள் எல்லோரும் அவ்வமுத கீத வலையில் கட்டுண்டு இனி இக்கானவித்தையை நாம் கைக்கொள்ளல் வேண்டாமென்று வெட்கி அறிவிழந்து மனமும் சிதைந்து உடலும் தளர்ந்து தத்தம் கைகளை கட்டியபடி நின்றனர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.